ஹலோ நண்பர்களே, இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம். இதில் நாங்கள் காய்கறி பயிர் பண்ணியிருக்கோம். அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி, மிளகாய், கத்திரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு சொரக்கொடி போட்டு விட்ருக்கோம். அந்த சொரக்கொடியில் காய்க்கிறது தான் அந்த சொரக்காய். நாங்கள் குடுக்க சொரக்கான்னு வாங்கிட்டு வந்து போட்டோம். ஆனால் அதில் விதை நீட்ட சொரையாயிடுச்சு. இது பூசணி கொடி. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த உடச்ச பூசணிக்காயை தூக்கி போட்டோம். அதுலேருந்து முளைச்ச அந்த பூசணி கொடி அது. ரொம்ப காய்க்கலைனாலும் ஒரு 2 காய் தான் காய்ச்சிருக்கு. இடம் சும்மா கிடக்குதுன்னு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொத்திட்டு வச்சு விட்டோம். மாமரம், தென்னை மரம்லாம் வச்சுருக்கோம் புதுசாக வச்சதுனால. மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் வெண்டி, கொத்தரை போட்டிருக்கோம். அதுலேயும் மிச்சம் இருக்கிறதுலாம் கருணக்கிழங்கு பயிரிட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான சோளத்தை போட்டு ஒடிச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு சப்போட்டா செடி வச்சுருக்கோம். ஆனால் சுண்டைக்காய் 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. 1 கிலோ 100 ரூபான்னு பறித்து கொண்டு போய் விற்றுட்டோம். இந்த சுண்டைக்காய் தான் இது. எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்று கரையில் இருக்குது. நம்ம இப்போ என்ன பறிக்க போகிறோம்னா சொரக்காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஒரு சொரக்காய் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு. அதனால் அந்த சொரக்காயை மட்டும் பறிச்சுட்டு போகலான்னு வந்தோம். பறிச்சிட்டோம்.